ஏங்க நான் சொல்கிறேங்க, ஒரு 30 தொகுதியில் வந்து திமுக வெற்றி அவங்க சதிக்கிறாங்கனாலே முடிஞ்சு போச்சுங்க. நீங்கள் வந்து அவங்க அவுட்ரைட்டாக தோற்று வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி தனியாக 130 சீட்டு 135 சீட்டு திமுக வச்சுருக்குது. 118 வாங்கினா தான் சிம்பிள் மெஜாரிட்டி. கலைஞர் ஜெயிச்ச மாதிரி 2006 ஜெயிச்ச மாதிரி 96 சீட்டு அல்லது 100 சீட்டு கன்ஃபைன் ஆகுது கீழே. 20 சீட்டு துண்டு விழுது தனியாக திமுகவுக்கு. கூட்டணியெல்லாம் சேர்ந்தால் தான் 100 சீட்னு வச்சுக்கோங்க. இப்போ திமுக கூட்டணி சேர்ந்து 130, தனியாக திமுகவுக்கு 98 99, லெஸ் தேன் 100ன்னு வச்சுக்கோங்க. அதுவே தாவேக்காக்கு வெற்றி, பிஜேபிக்கு வெற்றிங்க. ஏன்னா டிஎம்கே வில் பி ஃபோர்ஸ் டு கோ ஃபார் அ கொலிஷன் கவர்மெண்ட். கலைஞர் அப்போ நடத்துகிற மாதிரி எல்லாம் வெளியில நடத்த முடியாது, சத்தியமாக முடியாது. அந்த இடத்துல பிஜேபி விளையாடுவான். ஓகே, புரிஞ்சுக்கோங்க நீங்கள். அது வந்து அவுட்ரைட் டிஃபிகல்ட்டி, அவுட்ரைட் டிஃபீட் டிஎம்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிஎம்கேவோட ஸ்ட்ரென்த்தை வந்து மினிமைஸ் பண்ணாங்கனாலே அது அவங்களுக்கு வெற்றி. அதுதான் அவங்க எய்மும். நீ 118 வாங்கக்கூடாது. ஈவன் இஃப் யூ கெட் 117 யூ ஆர் வல்னரபிள். 100 சீட்டு கீழே நீங்கள் போகிறீங்க, கூட்டணி எல்லாம் சேர்ந்து 130, எதிர் சைடில் 104 சீட்டு வருது. இட்ஸ் அ பிக் விக்ட்ரி ஃபார் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே. தாவேக்காக ஒரு 10 சீட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சாம்பிள் 5 சீட்டு வரட்டுங்க தாவேக்காக்கு. ஆனால் டிஎம்கேக்கு மெஜாரிட்டி இல்லாமல் பண்ணிடுறாங்க. அலையன்ஸுக்கு தான் மெஜாரிட்டி. கந்தரகோலம் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹங்கர் அசம்பிளி வர வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஒரு முடிவுக்கு வரலாமான்னு சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் எப்போதுமே வந்து எண்ட் ஆஃப் த டே தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு 4 முனை போட்டியாக இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா சில பேர் சொன்னாங்க தாவேக்கா மேபி ஏதாவது ஒரு எட்ஜில் வந்து இந்த அலையன்ஸில் கூட ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னாங்க. இன்னைக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை, உறுதியாக மூடிடலாமா? அது முடிஞ்சு போச்சு. இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு அதிமுக தாவேக்கா கூட்டணி இல்லை இல்லை இல்லை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது வந்து பேட் நியூஸ் ஃபார் ஏடிஎம்கே மோர் தேன் டிஎம்கே. ஓகே, ஏன்னா அவர் என்ன சொன்னார், ஒரு நம்ம பேசியிருக்கோம், பலவீனமாக இருக்கலாம், பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. கொடி பறக்குது பாரு, பிள்ளையார் சுழி, அப்புறம் வெளிப்படையாக வந்து ஆர்பி உதயகுமார் விஜய் எங்கள் கட்சிக்கு வரணும், பவன் கல்யாண் மாடல்னாரு. இதை விட நீங்கள் கீழே இறங்கி போகணுமா சொல்லுங்கள்? பவன் கல்யாண் மாடல்னா என்ன? முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி பவன் கல்யாண் மாடல்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் செங்கோட்டையன் போய் சேர்ந்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்குன்னுவீங்களா? எத்தனை தடவை நயினார் நாகேந்திரன் விஜய் இங்கே வரணுன்னாரு. அப்போ உங்கள் பலவீனத்தை நீங்கள் 2 பேரும் போட்டி போட்டுட்டு வெளிப்படுத்துனீங்க, குறிப்பாக அதிமுக. பவன் கல்யாண் மாடல்னு சொன்ன உதயகுமாரை கண்டித்து எடப்பாடி பேசினாரா? தம்பிதுரை பேசினாரா? யாராவது ஏடிஎம்கேல பேசினாங்களா? அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் காத்து கிடந்தீங்க, வழிமேல் விழி வைத்து காத்திருந்தீர்கள். இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்கள். செங்கோட்டையும் தாவேக்காவுக்கு போன பிறகு கண்டிப்பாக அதிமுக தாவேக்கா கூட்டணி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் 99.99% இல்லவே இல்லை.